சில நிமிடங்கள் மட்டும் சங்கீதங்களின் புஸ்தகம் 8 சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஒரு அல்லேலூயா. 4வது வசனத்தை நாம் இங்கு படிக்கும் பொழுது சங்கீதக்காரர், இது யாருடைய சங்கீதம்? இது யாருடைய சங்கீதம்? யாரால் எழுதப்பட்டது? தாவீதினால் எழுதப்பட்டது. அவர் சொல்லுகிறார், மனிதனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இது அவர் எப்படி புரிந்து கொள்ளுகிறார்? அப்ப 4வது வசனத்திற்கு முந்தைய வசனம் 3ஆம் வசனத்தை படிக்கணும். அது என்ன சொல்லுகிறது? ஒன்று படிமக்களே. உம்முடைய விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும். எப்படி? உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது சொல்றேன், நான் பூமியிலிருந்து யூனிவர்சல் இன்றைக்கு படைக்கப்பட்டிருக்கிற வானத்தின் எல்லா கோள்கள், உமது விரல்களின் கிரியை, நீ உம்மால் ஸ்தாபிக்கப்பட்ட சந்திரன்களையும் நான் பார்க்கும் பொழுது, நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது, அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதனை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. இதையெல்லாம் படைத்த தெய்வம் இவன் பின்னால நடக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம். இதையெல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் இவனை நேசிப்பதற்கு இவை எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் இவனை அழைப்பதற்கு இவன் எம்மாத்திரம். இவை எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவருக்கு இவன் வீட்டில் வாசம் பண்ணுவேன்னு ஆசைப்படுகிறாரே, அதற்கு இவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. ரொம்ப அழகா அவர் எழுதுறார்ல. நான் பார்க்கிறேன், பூமியை பார்க்கிறேன், வானத்து நட்சத்திரங்களை பார்க்கிறேன், சந்திரனை பார்க்கிறேன், அவருடைய விரல்களின் கிரியையாகிய சகலத்தையும் நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று தோன்றுகிறது, என்னை மகனே என்று அழைப்பதற்கு நான் எம்மாத்திரம் இல்லை, என் மகளே என்று அழைப்பதற்கு நான் எம்மாத்திரம். இந்த உலகத்தையே நாம் விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிற ஒரு செல்வந்தனாக இருந்தாலும் இவைகளையெல்லாம் படைத்த தெய்வம் என்னை போய் என் மகனே என்று அழைப்பார் என்றால் அதற்கு நான் எம்மாத்திரம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை உச்சரிச்சீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் இந்த வார்த்தையை உச்சரித்தீங்கன்னு தெரியல. நான் எம்மாத்திரம் என்று சொல்கிறேன். உண்மையில் இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எவ்வளவுதான் மனிதன் பெருமை உள்ளவனாக இருந்தாலும் அவனுடைய அகந்தை, அவனுடைய பெருமை, அவனுடைய செல்வம் எல்லாம் ஒரு கணத்தில் குப்பையா தெரியுதா இல்லையா? ஒரு கணத்தில் குப்பையா தெரியுதா இல்லையா? நான் உங்கள் நடுவில் வந்து உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். ஆனா அதற்கு நான் எம்மாத்திரமா? கண்டிப்பா கிடையாது. அதனாலதான் இயேசு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய வீட்டில் ஒருவருக்கு சுகம் இல்லை. அந்த மனிதன் இயேசுவினிடத்தில் வருகிறார். வந்து, ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் பல நூறு கணக்கில் மனிதர்கள் இருக்கிறார், பல நூறு கணக்கில் மனிதர்கள் இருக்கிறார். அதிலே ஒருவன் நான் வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். அவ்வளவு நல்லா இருக்கிறேன் நான், ஆனாலும் நீர் என் வீட்டிற்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை?
சில நேரங்களில் மனிதர்கள் இன்றைக்கு கொஞ்சம் வசதி வந்தவுடனே தன்னை ஒரு பொருட்டென்று நினைத்துக் கொள்கிறார்கள். கொஞ்சம் கல்வி வந்தவுடனே தன்னை ஒரு பொருட்டென்று நினைத்துக் கொள்கிறார்கள். கொஞ்சம் சில ஆசீர்வாதங்கள் வந்தவுடனே தங்களை ஒரு பொருட்டென்று நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு பைபிள் சொல்லுகிறது, உலகளாவிய சகல நன்மைகளையும் அழகாய் படைத்து ஆண்டு வருகிற தெய்வம் உங்களையும் என்னையும் மகனே என்றும் மகளே என்றும் அழைக்கிற ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் கிடைக்கும் என்றால் அந்த தகுதியை அடைவதற்கு நீங்களும் நானும் ஒரு நாளும் பாத்திரவான்கள். இதை ஒத்துக்கொள்கிறவர்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அதுதான் உண்மை. அந்த இடத்துல தான் தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அப்படி சொல்ற. ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு எத்தனை பெரிதென்று பாருங்கள் அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆண்டவருடைய அன்பை எவ்வளவு பெரியதென்று நாம் நினைக்க காரணம், இதெல்லாம் படைச்சவர் நீ வா என்று என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறாரே. பைபிள் என்ன சொல்லுது மக்களே? இதோ வாசல் படியிலிருந்து என்ன செய்கிறேன், கதவை தட்டுகிறேன். யாருக்கு வீட்டுக்கு முன்ன? யாருக்கு வீட்டுக்கு முன்னாடி? என் வீட்டுக்கு முன்னாடி, என் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு முன்னாடி, என் சகோதரன் வீட்டுக்கு முன்னால் நின்று அவர் கதவை தட்டுகிறார். யாரு? யாருமா? சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என் வீட்டு முன்னாடி அல்லது நம்ம வீட்டுக்கு முன்னாடி. அப்ப இந்த அளவிற்கு இத்தனை வருஷங்கள் அவரை வேண்டாம், ரட்சிப்பு வேண்டாம், கிருபை வேண்டாம், தேவ சமூகம் வேண்டாம், தேவ தயவு வேண்டாம், எவ்வளவோ முறை நாம் அவரை விட்டு விலகி வந்த பிறகும் நம்ம பின்னால நடந்து ஆமென் வா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வா நான் உன் வாழ்க்கையில் நன்மை செய்வேன், அவர் நம்முடைய வீட்டை தட்டுகிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எல்லாம் யார் நம்மை நேசித்தாலும் நம்ம அப்பா இயேசு நம்மளை நேசித்த மாதிரி வேற எவராலும் நேசிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ முறை அவர் எதிர்பார்க்கிற கனி, எத்தனையோ முறை அவர் எதிர்பார்க்கிற சுபாவம், எத்தனையோ முறை அவர் எதிர்பார்க்கிற பிரதிபலிப்பு இல்லாத பொழுதும், எத்தனையோ முறை நம்ம வெட்டி எறிந்து விட வேண்டிய சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பொழுதும் இந்த ஒரு வருடம் கூட பார்ப்போம், இந்த ஒரு வருடம் கூட பார்ப்போம் என்று இத்தனை வருடங்கள் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து கிருபையாய் அவர் கொண்டு வந்தார் என்றால் அவர் நம்மேல் வைத்த அன்பு எத்தனை பெரிதென்று பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கன்வென்ஷன் போன்ற பகுதிகளில் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கேட்ட பாடின ஒரு பாடல் எனக்கு நினைக்கு வருகிறது. கனி தேடி வந்தேன் கனி காணவில்லை, கனி தருவாயா அத்தி மரமே. கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களான்னு? கனி தேடி வந்தேன் கனி காணவில்லை, கனி தருவாயா அத்தி மரமே. அதுல ஒரு 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 வரிகள் எப்படி இருக்கிறது? வெட்டி விடலாமா என்று நினைத்தேன் என்று எண்ணினேன். அதுக்கு பிறகு எனக்கு மறந்து போச்சு. அம்மா அந்த பாட்டு ஒண்ணு பாருங்க. வெட்டி விடலாமா என்று எண்ணினேன், அதுக்கு பிறகு எனக்கு வரல. அழகா பாட்டு. எரு போட்டு தேற்ற காலம் கொடுத்தே, கிருபையின் காலத்தை தள்ளிவிடாதே, வீணாக அழிவாய் அத்திமரமே. அழகான பாட்டு. ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஒரு 20-24 வருடங்களுக்கு முன்னால கன்வென்ஷன்ல பாடினது. ரொம்ப அழகான பாட்டு. இதெல்லாம் படைச்ச ஆண்டவர் மாறி மக்களே நான் பிடிச்சுக்கோ. அமீன். இதெல்லாம் படைச்ச ஆண்டவர் என் வீட்டு வாசப்படியில வந்து கதவை தட்டி தரடா அப்பா உள்ள வாரே அப்படின்னு கூப்பிடுற. இந்த ஆண்டவர் என் வீட்டில் வந்து அந்த எளிய பவனத்தில் என்னோடு தங்கி இருக்கிறார்.
இல்ல? ஆமென். தங்கி இருக்கிறார். நான் கடந்து செல்லும் எல்லா பாதைகளிலும் அவர் என் கூட வருகிறார். இயேசு சொல்லுகிறார், அவர் என்னை தனியே இருக்க அல்லேலூயா. ஆமா பிள்ளைகளே, இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தினாலும் நம் தேவனுக்கு முன்பு நாம் தகுதியானவர்கள் அல்ல. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதும் பொழுது, எங்களால் தகுதி உண்டானவர்கள் நாங்கள் அல்ல, எங்கள் தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எங்கள் தகுதி எங்களால் உண்டானது அல்ல, எங்கள் தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது? எங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்கள் தகுதி எங்கள் தேவனே என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும்ல. அவர் விரும்புற மாதிரி எவ்வளவு வாழணும் இல்ல, நம்ம அவர் விரும்புற மாதிரி எவ்வளவு ஜீவனம் பண்ணணும் இல்ல, இனி எவ்வளவு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் இல்ல, ஆண்டவர் எவ்வளவு தேடணும் இல்ல. நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவே வாழணும். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை இந்த எம்மாத்திரம் என்று கருதப்படுகிற நம்மை தேவன் நமக்கு பிள்ளைகளாக்கி எப்படி வச்சிருக்கிறான் தெரியுமா? 5ஆம் வசனத்தை ஒன்று கூட படிங்க. 5ஆம் வசனத்தை ஒன்று கூட படிங்க. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். கடைசி பகுதி மக்களே, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆமென். எல்லாரும் இந்த வேர்டை சொல்லுங்க. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அப்போ மனிதன் தேவனால் முடிசூட்டப்பட்டவன். மனிதன் தேவனால் முடிசூட்டப்பட்டவன். மனிதன் யார்? தேவனால் முடிசூட்டப்பட்டவன். தேவன் மனிதனை எதனால் முடிசூட்டினாராம்? மகிமையினாலும் கனத்தினாலும். அப்போ இந்த இடத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், தெய்வத்தை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கனமும் மகிமையும் நமது பங்கு. சொல்லுங்க, கனமும் மகிமையும் நமது பங்கு. இது தேவனால் நமக்கு அருளப்பட்டதப்பா. என்ன பாஸ்டர், என் வாழ்க்கையில கர்த்தருடைய கனம் வருமா? கண்டிப்பா வரும். ஏன்னா நீங்க மனிதர்கள் தானே. அப்ப மனிதனை கர்த்தர் 2 காரியங்களில் முடிசூட்டினார். ஒன்று மகிமையினால். என்னை கர்த்தர் எதனால் முடிசூட்டினார்? மகிமையினால். அல்லேலூயா. 2 கனத்தினால். ஒரு நாள் நீங்க உங்களை அற்பமா பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை மகிமையினால் முடிசூட்டி வச்சிருக்கிறாரியா. அப்படி ஆண்டவர் எனக்கு என்ன மகிமையை தந்தார், மனிதனுக்கு என்ன மகிமையை வச்சார், இந்த பூமியில மனுஷனுக்கு எது மகிமை அப்படின்னு படிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதுல முதல்ல கண்ணுக்கு சிக்கினதுதான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வாக்கியம். இது ஏற்கனவே நான் பேசிட்டேன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஆமென், தோத்திரம். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு. பைபிள் சொல்லுது, மனிதனுக்கு தேவன் அருளின ஞானம். சொல்லுங்க அந்த வார்த்தையை, மனிதனுக்கு தேவன் அருளின ஞானம். ஒரு முறை கூட சொல்லுங்க, மனிதனுக்கு தேவன் அருளின ஞானம் மனிதனுக்கு கிரீடம். தேவனால் சூட்டப்பட்ட மகிமையின் கிரீடம், மகிமையான கிரீடம். ஆமென். இந்த ஞானம் யாருக்கு இல்லை? மிருகங்களுக்கு தேவன் கொடுக்கல இல்ல, பட்சி பறவைகளுக்கு கொடுக்கல இல்ல. ஆமென், தோத்திரம். இவைகளுக்கு ஒன்றும் கொடுக்கல. தேவன் இந்த மகிமை யாருக்கு கொடுத்தா? உங்களுக்கும் எனக்கும். நமக்கு என்ன இருக்கு? தேவ ஞானம் இருக்கு, பகுத்தறிகிற ஞானம் இருக்கு, சரித்தப்பறிகிற ஞானம் இருக்கு. சரியா? அப்ப தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அருளின ஞானம். ஆமென். மனிதனுக்கு மகிமை. கர்த்தர் நம்மை எதனால் முடிசூட்டினார்? மகிமையினால். சொல்லுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். நமக்கு எது மகிமை? நமக்கு எது மகிமை? அதனுடைய 29ஆம் வாக்கியம். 29ஆம் வாக்கியம். நமக்கு எது மகிமை? வாலிபரின் அலங்காரம் அவர்களின் பராக்கிரமம். எப்படிங்க? வாலிபரின்
அலங்காரம். வாலிபரின் அப்ப வாலிபரின் அலங்காரம் கழுத்துல தொங்குகிற தூக்கணாங்குருவி கூட இல்ல. ஆனா பைபிள் சொல்லுது ஒரு வாலிபனின் அலங்காரம். நம்ம அணிகிற எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே தேவன் நமக்கு தந்த மகிமை, நமக்கு தேவன் தந்த மகிமை என்னவா? நரைமயிர். ஆகவே விட்டு விடுங்கள், மகிமையாய் வாழுவோமே, மகிமையோடு வாழுவோமே. அல்லேலூயா. சந்தோஷம் தானே? அப்ப இனி பிரச்சனை இல்லை. அதாவது எப்பமோ எங்கேயோ யாரோ சொல்லி கேட்டது. ஒரு மனிதனுக்கு 2 மனைவிகள். ஒருவள் சற்று முதுமையானவள், இன்னொருவள் இளமையானவள். முதுமையானவளுக்கு தன் புருஷன் வெள்ளை முடியோடு வாழ்வது விருப்பம். இளைய மனைவிக்கு கருமையான முடியோடு வாழ்வது விருப்பம். இவர்கள் இருவரும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். இவன் பகல் முழுவதும் உழைத்த களைப்பில் உறங்கி விடுவான். இளைய மனைவி அவனுக்கு இருக்கிற எல்லா வெள்ளை முடிகளையும் ஒன்றொன்றாக எடுத்துக் கொண்டிருந்தார். சில நாட்களாகவே நடந்து கொண்டிருந்தது. அவளுக்கு வெள்ளை முடி எடுக்கப்பட்டு கருமை முடியோட புருஷன் வாழ்வது ஆசை. மூத்த மனைவி முதியவள், அவளுக்கு தன் புருஷன் தனக்கு ஜோடியாக வெள்ளை மயிருடன் வாழ்வது விருப்பம். ஆகவே அவள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கருமையான முடிகளை எடுத்துக் கொண்டிருந்தார். சில காலங்களில் அன்பு சகோதரர் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வருவார். இதற்கு மேல் ஒரு விளக்கம் இல்லை. காரணம், இருவரும் தேர்ந்து தங்கள் பங்கை பிரித்துக் கொண்டார்கள். தேவனுக்கு மகிமை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, தேவன் மனிதனுக்கு கொடுத்த மகிமை அவன் நரைமயிர். அது உங்களை சில உன்னத ஸ்தானங்களில் நின்று முதியவர்களின் கூட்டத்தில் பேச வைக்கும். அவர்களை முதியவர்களின் கூட்டத்தில், உன்னதர்களின் கூட்டத்தில் நின்று பேச வைக்கும். அது மகிமை. நீதிமொழிகளின் புஸ்தகம், அதுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் கூட தரட்ட நேரம் உள்ளதுக்கு 16:31 அதையும் கூட ஒண்ணு படிச்சிருங்க, நேரம் போச்சு. நீதியின் வழியில் உண்டாகும் நரை மயிரானது மகிமையான கிரீடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? நீதியின் வழியில் உண்டாகும் நரை, சரியான விதத்தில் உண்டாகும் நரை. அதுக்கு நாளைக்கு 1/2 லிட்டர் பெயிண்ட் அடிச்சு வெள்ளையாக்கிட்டு நடக்கிறது. ஹலோ, அப்ப பாஸ்டர் சொன்னார் நரை மயிர் என்னது? மகிமை. அப்போ இப்ப சிலரை பார்க்கும் பச்சை முடி, நீல முடி, வேற என்ன, சிவப்பு முடி, செம்பட்டை, இதெல்லாம் புதுசா இருக்கு இல்லையா? இது ஒண்ணும் பைபிளை சார்ந்ததல்ல. தெய்வ மக்களுக்கு ஒன்று கருப்பு, இன்னொன்னு வெள்ளை. இத அல்லாத வேற ஒண்ணு கண்டேன்னா ஏகப்பட்ட பெயிண்ட் மேல வாங்கி வச்சிருக்கு. அந்த வெளியே விட்டுருவேன், பிரைமரோட நடை. நமக்கு அந்த சுவாலி ஒண்ணும் வேண்டாம். தெய்வம் நமக்கு தந்தது ஒண்ணு கருப்பு, இன்னொன்னு வெள்ளை. பச்சையோ சோப்போ மஞ்சளோ இல்லை. அதான் எந்த நரை மகிமையா? நீதியின் வழியில் வரணும். அப்படின்னா சரியான வழியில வரணும். அது பெயிண்ட் அடிச்சு வரதல்ல. ஹலோ ஹலோ அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் அப்படியெல்லாம் செய்யப்படாது. நமக்கு வேண்டாம். அல்லாத பட்சத்தில் நீதியின் வழியில் வருகிற ஒன்று உனக்கு மகிமை. சரிங்களாப்பா? இப்ப ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் நமக்கு எது மகிமைன்னு பார்ப்போம். 19ஆம் அதிகாரத்துல
11ஆம் வசனத்தை படிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11 முதலான வசனங்கள். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது. இந்த வார்த்தையை கவனிங்க. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை, மனிதனுக்கு மகிமை. அல்லேலூயா. ஆண்டவர் சாலமோனை கொண்டு ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறார். ஒரு இடத்துல ஒருவன் தவறு செய்கிறான், அந்த மனிதனை மன்னிக்கிறேன் என்றால் அது எனக்கு மகிமை. மகிமை. எந்த இடத்திலெல்லாம் உங்களிடத்திலிருந்து, என்னிடத்திலிருந்து, நம்மிடத்திலிருந்து மன்னித்தல் என்று சொல்லுகிற குணம் வெளிப்படுகிறதோ அப்பொழுது நமது வாழ்க்கையில் மகிமை 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 அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சரியாம்மா? மனிதனுக்கு எது மகிமையா? மன்னிப்பது மகிமை. மன்னிக்க தவறுகிறவர்கள் மகிமையை இழந்து வாழ்கிறவர்கள் என்று நினைக்கிறேன். இயேசுவை குறித்து பைபிள் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய பதில் என்ன? மகிமைப்படுத்தினேன், இன்னும் என்ன செய்வேன்? ஏற்கனவே என்ன இருக்கு? மகிமை. இன்னும் என்ன வரும்? மகிமை அப்படின்றார். அப்ப அதுக்கு பின்னால நான் படிக்கும் பொழுது தன்னை காட்டி கொடுத்தவனை அவர் என்ன செய்தார்? மன்னித்தார். தன்னை நிந்தித்தவர்களை மன்னித்தார். தன்னை அவதூறு செய்தவர்களை அவர் மன்னித்தார். தனக்கு பொல்லாப்பு செய்தவர்களை அவர் மன்னித்தார். இயேசுவுக்கு தெரிந்திருந்தது மன்னிப்பது மனிதனுக்கு மகிமை என்று. அல்லேலூயா. நமக்கு தெய்வம் தருகிற தருணங்களை தவறவிடக்கூடாது. மன்னிப்பது மனிதனுக்கு கிடைக்கிற மகிமை. ஆண்டவரே கிருபை தருவீராக. எதற்கு? மன்னிப்பதற்கு. ஆண்டவரே கிருபை தருவாராக மன்னிப்பதற்கு. அல்லேலூயா. ரொம்ப வருஷமா இருதயத்திற்குள்ள கடினம், ரொம்ப வருஷமா இருதயத்திற்குள்ளே கோபம், ரொம்ப வருஷமா இருதயத்திற்குள்ளே வேகம், ரொம்ப வருஷமா இருதயத்திற்குள்ளே பகை, இதை வச்சுட்டு தேவனே நீர் பெரியவர் என்று சொல்லுவீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நீ மகிமை இழந்த ஒரு பாத்திரம்டா. ஆண்டவர் சொல்லுவார், தேவனே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று நான் சொல்லுவேனே. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், மகனே நான் மகிமைப்படுகிறேன், ஆனால் நீ மகிமை இழந்து நிற்கிறியப்பா. நீ மன்னிக்க மறந்து விட்டாயே, நீ மன்னிக்க தவறிவிட்டாயே. மன்னிப்பதற்கு பதிலாக வைராக்கியத்தை இருதயத்திற்குள்ளே புதைத்து வைத்து அது சாக்கடை மாதிரி உனக்குள் இருக்கிறதே. நீ அவர்களை மன்னிப்பதல்லவா உனக்கு மகிமை? ஒரு அபிஷேகம் பெற்ற, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையின் மகிமை அவன் மன்னிப்பதுதானே. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபை கேட்பீங்க? கிருபை தார், கிருபை தார், கிருபை தார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கை முடிஞ்சா கைப்பிடி சொல்லுங்க, மன்னிப்பது உங்களுக்கு மகிமைங்க. 7ஆம் வசனத்தை ஒண்ணு படிங்க. புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. அடுத்து, ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். எப்படி? ஸ்திரீயானவள் புருஷனுடைய, சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு சில சகோதரிமாருக்கு கிரெடிட் யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. சகோதரமாரே, இந்த நேரத்தில் சட்டம் அவர்கள் பக்கம் இழுக்குது. பைபிள் சொல்லுது புருஷனுக்கு மகிமை யாரு? ஸ்திரீகள் மட்டும் சொல்லுங்க. அந்த வசனத்தை புருஷனானவன் தேவனுடைய சாயலும் இருக்கிறான். அடுத்து, தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவது. அப்ப ஸ்திரீகள் தலையை என்ன செய்யணும்? முக்காடு போட்டிருக்கலாம் மக்களே. சில கோண பயில்கள் எல்லாம் முக்காடு போடப்படாதுன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. லூசு பயில்களை பத்தி பேச நமக்கு நேரம் இல்லை. நம்ம சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகளை எங்க கண்டாலும் சரி, தெய்வ சமூகத்துல கண்டா
தோத்திரம். தலையில துணி காணணும். இல்லைன்னு சொன்னா மொத்தம் மொட்டை அடிச்சுட்டு ஜாலியா வந்து இருக்கணும் காற்றோட்டத்தோட. நல்ல பிள்ளைகள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு சகோதரனை போல. അതുപോലെ പടന്ന இல்லையா? பலருக்கு മനസ്സിലാവില്ല. അതാരന് தானே பாக்குறியா? காட்டித்தர மாட்டேனே. அவருக்கு கண்ணு விழும். இப்போ அதே வசனத்தை பாருங்க. ஸ்திரீயானவள் புருஷனுடைய, சொல்லுங்க, ஸ்திரீயானவள், சொல்லுங்க சொல்லுங்க, ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமை. மகிமை. நம்ம ஒரு கல்யாண வீட்டுல ஒரு சம்பந்தம் பேசுறதுக்கு வேண்டி நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம்னு வைங்க. நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம் எதுக்கு? ஒரு மேரேஜ் அலையன்ஸுக்கான ஒரு காரியம் பேசுறது. இவங்க 2 பேரும் நம்ம சபையில் உள்ள விசுவாசிகளாக்கு. இதுல யார் சொல்லுவது சபையில் எடுபடும்? ஸ்திரீயா? அவனோட இவன் வளர்த்தி இல்லையா? நல்லா கவனிக்கணும். செல்வினை விட இவன் உயரம் கூடுதல். ஆனா இவர் சொல்லுவதை நாம் என்ன செய்வதில்லை, பொருட்டாக எண்ணுவதில்லை. காரணம் இவர் வயது முதிர்ந்தவர்னாலயா? இவருக்கு என்ன ஆவல? இவருக்கு என்ன ஆகல? எந்த சபை கூட்டத்திலையும் கல்யாணம் ஆகாத ஒருவன் வாய் திறக்க முடியாதில்ல. இவருக்கு என்ன ஆச்சு? வீடு காண போகும்போது என்னெல்லாம் தருவியன்னு சொல்லுங்க. இவர் சொல்லுவார். இவர் வாயை திறந்தா நீ சோழிய பாருவேலே. ஏன் தெரியுமா? இவருக்கு ஒரு மகிமை உண்டாகவில்லை. அப்போ இவருக்கு கிடைக்காத மகிமை இவருக்கு கிடைக்க காரணம் ஒரு பாவப்பட்டதை இவன் கட்டுனதுனால. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? சகோதரா, நீ எவ்வளவுதான் முறுக்கி பிடிச்சாலும் சரி, நான் சொல்ல கேட்டுக்கா, நாங்க ஆம்பளை இருக்கட்டு. ஆம்பளைங்கிறதுக்கு நான் ஒரு சர்டிபிகேட் ஒன்றும் இல்லை, ஆம்பளை தான். ஆனா ஒண்ணு நீ புரியணும், ஒரு ஸ்திரீயானவள் உனக்கு வாழ்க்கைப்படுகிறது வரைக்கும் நீ சபையில வாத்திறக்க முடியாது. சபையில வாத்திறக்க முடியாது. பேவுக்காரன்னு சொல்லு. உங்களே இல்ல. அதே நேரம் ஆஃப்டர் மேரேஜ் அவனையும் பிடிச்சிருச்சு. நீ ஏதாவது சொல்லுன்னு. முந்தா நேத்து கல்யாணம் ஆச்சு, 4ஆம் நேத்து இவன் சொன்ன யாரும் கேட்கல. கல்யாணத்துக்கு மறுநாள் அவனும் ஒரு குடும்பஸ்தை, அவன்கிட்ட கேளும் கிடையாது. அப்ப முந்தா நேத்து எனக்கு வார்த்தைக்கு மரியாதை இல்லை, இன்னைக்கு எனக்கு வார்த்தைக்கு மரியாதை உண்டுன்னா இடையில ஒரு பலகீன பண்டம் வந்து சேர்ந்து. அப்ப ஸ்திரீயானவள் புருஷனுக்கு சில இடத்தில் நியாயம் பேச தகுதி இழக்கிறான். சிலருக்கு ஆலோசனை சொல்ல அவன் தகுதி இழக்கிறான். ஒருவன் தன் மனைவியோடு சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனானால், ஒரு சபையை நடத்த, ஒரு சபையில் பேச அவன் தகுதி உள்ளவனாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்ப ஜீவிதம் ஒரு தெய்வ பிள்ளைக்கு மகிமை. அல்லேலூயா. என்னது மகிமை? குடும்ப ஜீவிதம் ஒரு தெய்வ பிள்ளைக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, உன்னை கட்டுனையில இருந்து எனக்கு போச்சு, உன்னை கட்டுனையில இருந்து பிறகுதான் உன வீட்டுல சோறு கிடைச்சு. ஆறு இனி வா திறக்கப்படாது. திருமணம் என்கிற ஒன்று வரும்பொழுது சமுதாயத்திலே நீ தலைவன் என்ற நிலைக்கு வருகிறார். திருமணம் ஒன்று நடக்கும் பொழுது சமூகத்தில் பேசுவதற்கு தலைவன் என்ற ஒரு நிலைக்கு வருகிறார். இதுவரையும் குடும்பத்திலே ஒரு அங்கத்தினர். அவள் எப்பொழுது உன்னோடு வருகிறாளோ நீ குடும்பத்தின் தலைவனாய் மாறுகிறார். சாதாரண ஒரு மெம்பர், ஒரு லீடரா மாறுகிறது. ஸ்திரீயானவள் புருஷனுக்கு
ஆனா உங்களால நம்ப முடியல. இல்ல இல்ல, நம்பி இருந்தா ஒரு மகிமைன்னு சொல்லி இருப்பியா இல்லையா? ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? இவ்வாறு நம்ம கல்யாணம் பண்ணின பிள்ளை படிச்சவளோ படிக்கலையோ அதை விடுங்க. நேற்றுக்கு வரைக்கும் ஒரே கார்டு தான் வச்சாங்க. பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு உங்களுக்கு கார்டு தரும் பொழுது ஒரே கார்டு தான் வச்சாங்க. இப்ப கல்யாணம் ஆச்சு, இப்ப வீட்டுக்கு வந்து அப்பா கையில ஒரு கார்டு கொடுத்துட்டு அடுத்த கார்டு யாரு கொடுக்காங்க? பையனுக்கு கொடுக்கறாங்க. ஏன்? ஏன்? அவன் வாழ்க்கையில் ஒரு ஸ்திரீ என்ன செய்திருக்கிறாள்? வந்திருக்கிறாள். உடனே நீங்க சொல்றீங்க எங்க வீட்டுக்கு ஒண்ணு போதும், எங்க வீட்டுக்கு ஒண்ணு போதும். இல்ல, அவனும் ஒரு குடும்பஸ்தன் இல்லையா? அப்படின்னா மொய் ரெண்டாவது காடு ரெண்டாவும்போ மொய் என்ன செய்து ரெண்டாவது. அதுக்கு காரணம் என்ன? ஸ்திரியானவள் புருஷனுக்கு. கைகளை உயர்த்தி விரலிலோயா. பிள்ளைகளுடைய பார்வை பார்க்கும் பொழுது அந்த மகிமைக்காக ஏங்குகிறதை உணர்கிறேன். கர்த்தர் ஏற்ற காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. டோன்ட் வரி, பி ஹாப்பி. கர்த்தர் ஏற்ற காலங்களில் தருவாராக. ஜோர ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க கர்த்தருக்கு. தேவன் நம்மை எதனால் மூடி இருக்கிறார்? மகிமையினால் மூடினார். தேவன் நம்மை மகிமையினால் மூடினார். இன்னைக்கு சபையில ஒரு நல்ல தலைவனாக, சமுதாயத்துல ஒரு நல்ல தலைவனாக, குடும்பத்துல ஒரு நல்ல தலைவனானது எதற்கு? ஒரு வாழ்க்கை துணை தனக்கு உண்டானதினால். என் அன்புக்குரிய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், குடும்ப வாழ்க்கை மிக தெளிவா இருக்கணும். அது உனக்கு மகிமை. சரியா? குடும்ப வாழ்க்கை மிக தெளிவா இருக்கணும். அது உனக்கு மகிமை. ஒருவேளை திருமணமாகி அவளை தள்ளிவிட்டு தோத்தர் நீ ஒரு சமுதாயத்துல போய் நல்லதுன்னு சொல்லி பேசினேன்னா குடும்பத்தை நடத்த வக்கது இல்லாத சொல்லுவேன். காரணம் என்ன? ஒரு மனுஷனுடைய வார்த்தை உறுதிப்படுவது அவனுடைய குடும்ப ஜீவிதத்தில். அவனுடைய குடும்ப ஜீவிதத்தில் அவன் எவ்வளவு பெரிய மனுஷனாய் இருந்தாலும் தன் குடும்பத்தை நடத்துகிறதில் அவன் தலைவனாய் எண்ணப்படுகிறான், தகப்பனாய் எண்ணப்படுகிறான், திறமை வாய்ந்த ஒரு மனிதனாய் எண்ணப்படுகிறான். ஒரு மனிதனுடைய குடும்பம் அடிப்படை மக்களே சமுதாயத்திற்கு முன்ன. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. 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 பிள்ளைகளுடைய ஏக்கத்தை நான் அறிகிறேன். எங்களுக்கு எது மகிமை என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏக்கம் இருக்காதா? பின்னே ஒரு எதிர்பார்ப்பு இருக்காதா நம்ம பிள்ளைகளுக்கு? அவர்களுக்கு மட்டும் அப்படி இருந்தா எங்களுக்கு எது மகிமை? எங்களுக்கு எது மகிமை? 1 கொரிந்தியர் 11 அதை மட்டும் சொல்லி உங்களை அனுப்புகிறேன். 1 கொரிந்தியர் 11 அதனுடைய 15ஆம் வசனத்தை படிங்க. 15ஆம் வசனம். ஸ்திரீ தன் மயிரை எப்படிங்க? ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும், மகிமையாய் இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஸ்திரீகளுக்கு எது மகிமை? தேவன் நம்மை எதனால் மூடினார்? தெய்வன் நம்மை எதனால் மூடினார்? மகிமையினால். ஸ்திரீகளுக்கு தேவன் கொடுத்த மகிமை என்ன மக்களே? எப்படி? ஸ்திரீகள் தன் மயிரை நீளமாய், சொல்லுங்க, அத கொஞ்சம் நீளமாய் சொன்ன, அதான் சொன்னேன். ஸ்திரீகள் தன் மயிரை நீளமாய் வளர்ப்பது அவளுக்கு ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு வர வர என்னவோ மாறி எல்லாம் மாறி வருது. மகிமையை இழந்து விடக்கூடாது. பக்கத்துல கவிடி சொல்லுங்க. நீங்க வேண்டாம், நீங்க சொல்லுங்க. மகிமை இழந்து விடக்கூடாது. மகிமை இழந்து விட எதை இழந்துடக்கூடாது? தலைமயிர் நமக்கு ஸ்திரீகளுக்கு மகிமை. அது எப்படி இருக்கணும்? நீளமா இருக்கணும். எப்படிங்க? அல்லேலூயா. பாஸ்டர் அதுக்கு என்ன?
கடை வரைக்கும் போனா போதும், அந்த நீளமா இல்லையா? அதை சொல்லுமா, நான் இதையும் சொல்லணும் இல்லப்பா, அந்த நீளம் அல்லப்பா, அடிஷனல் நீளம் அல்ல, இயல்பான நீளம். ஓகே, அப்ப தெய்வம் ஸ்திரீகளுக்கும் தேவன் கொடுத்த மூடிய மகிமை என்ன? மயிரை நீளமாய் வளர்ப்பது. எவ்வளவுதான் காலங்கள் ஆமென் நவீனமானாலும் தெய்வம் பிள்ளைகளுக்கு தந்த மகிமை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு தெய்வ பிள்ளைக்கு எது மகிமை? அதை மட்டும் சொல்லுவோமா மக்களே? போம்மா. ஒரு தெய்வ பிள்ளைக்கு எது மகிமை? ஒரு தெய்வ பிள்ளை ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நானும் கிறிஸ்துவின் விசுவாசி என்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு மகிமையை சொல்லவா? தோத்திரம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் ஜெபம் பண்ண போறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். படிக்க பார்க்கலாம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால், அந்த வார்த்தை கவனிங்க, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுவேன். சொல்லுங்க அந்த வார்த்தையை. நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ எல்லாருக்கும் அப்போஸ்தலன் பவுல் இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்றார். மக்களே, என்ன வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. என்ன சொல்றார்? என்ன வந்தாலும், நிறைவோ குறைவோ பாடுகளோ கஷ்டங்களோ நெருக்கமோ சவாலோ எது வந்தாலும் என்ன செய்யப்படாது? சோர்ந்து போகக்கூடாது. எத்தனை பேர் அதுக்கு ஒத்துக்கிறீங்க? ஓகே, என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஓகே, அப்படின்னா அது என்னவா? அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. சொல்லுங்க, அவைகள் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போகிற ஒவ்வொரு நிமிஷமும் அவன் மகிமையை இழக்கிறேன் மக்களே. ஆனா சோர்ந்து போகாம கர்த்தருக்கா நிக்கிறோம் மத்தியா, அப்ப எல்லாம் நான் மகிமையினால் முடிசூட்டப்படுகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அதனாலதான் அந்த செய்தி அன்னையோட நான் முடிக்கல. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஜீவனா இருந்து, எப்பா எனக்கு என்ன ஆண்டவர் மகிமையினால மூடினார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எனக்கு தந்த மகிமை என்ன? எனக்கு கிருபையை தந்து பாடுகள், பிரச்சனை, போராட்டம், சவால், அவமானம், நெருக்கம், நிந்தை, பரியாசம், தோல்வி இதெல்லாம் வரும் பொழுது நான் இன்னைக்கும் கர்த்தருக்குள்ள நடத்துவார். என்ன சொல்றேன்? நடத்துவார். என்ன சொல்றோம்? சொல்லுங்க, நடத்துவார். ஆமென். இது ஒன்றும் என்னை சேதப்படுத்துவது ஒன்னும் வராது. கர்த்தர் நடத்துவார். ஒன்னும் வராது. கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். இருதயத்தில் என்ன இல்லை? சோர்வு இல்லை. வார்த்தையில என்ன இல்லை? சோர்வு இல்லை. சமீபத்தில் ஒரு சகோதரனை சுகமில்லாம பார்க்க போயிருந்தேன். நான் அவருக்கு ஆறுதல் சொல்ல போனா அவர் சொல்ல, ஆண்டவர் எல்லாம் மச்ச வழியில நடக்கும் பாஸ்டர், நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க, தெய்வம் நம்மளை கைவிட மாட்டார். நான் சொல்ல வேண்டியது அவன் சொல்ல சொல்ல புரியுதா இல்லையா? நான் போனப்பவே நம்ம சில நேரம் நம்ம சிலர்கிட்ட போகும்பொழுது சிரிச்சுட்டு போக முடியாது. நம்மளை அழகா ரூபாந்தரப்படுத்தி தான் போவோம். எப்படி? நம்ம சில ஆட்களை போமா இல்லையா? சில ஆட்கள்கிட்ட வியாதியா படுத்து இருக்கிறவங்கள்ட்ட போ, இப்படி வைப்பேன் தெரியுமா? நம்ம ஏதோ ரொம்ப அவ்வளவு நேரம் சிரிச்சு ஜாலியா வந்திருப்பான். கிட்ட வந்தோடனே அழகா முகத்தை ஒரு மாதிரி வைப்பாங்க. சில நீங்க இல்லை, நீங்க இல்லை, நீங்க இல்லை, கோபப்படாதீங்க, முகத்தை சுருக்காத, நீங்க இல்லை சொன்னேன் இல்லையா? அப்போ அவங்கள நம்ம பரிதாபத்தோட கிட்ட போய் நின்னா அந்த பிரதர் சொல்லுவார், பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்று சொல்லி இருக்கா, ஆண்டவனுக்கு அற்புதம் செய்வார், நான் தைரியமா தான் இருக்கேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. அவனுக்குள் மகிமை இருக்கிறது. ஏன்னா ஒரு தேவ பிள்ளை சோர்ந்து போகாமல் இருப்பது அவனுக்கு மகிமையாக்கும். இவ்வளவு பாடுகள் வந்து சத்தியத்தை விடல பாத்தியா? இவ்வளவு கஷ்டங்கள் வந்து தேவ கிருபையை விடல பாத்தியா? இவ்வளவு அவமானம் வந்து என் பிள்ளை பைபிளை விடல பாத்தியா? அவன் தைரியமாய் தேவ கிருபையில் இருக்கிறான் என்றால் அது அவனுக்கு மகிமை. அது அவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.
எத்தனை முறை சத்துரு நினைச்சிருப்பான், இதோட இவன் விசுவாசம் தீந்து, இவன் ஆவிக்குரிய வாழ்க்கை தீந்து, அவன் ஜீவியம் தீந்து, இவன் ஆராதனை தீந்து, அவன் தேவ கிருபை தீந்து, இனி அவன் ஆண்டவர் ஆராதிக்க மாட்டான், இனி கோயிலுக்கு போக மாட்டான், இனி விசுவாச ஊழியம் செய்ய மாட்டான், இனி தேவ அன்பில நிக்க மாட்டான். ஆனா அதெல்லாம் மாற்றி இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளை சோர்ந்து போகாம இந்த தேசத்துல தேவ கிருபையில வாழ வச்சார் என்றால் அது நமக்கு தந்த மகிமை. அல்லேலூயா. அதனாலதான் சொல்லுகிறது, நம்மை மகிமையினால முடிசூட்டி வச்சிருக்கார் மக்களே. அல்லேலூயா. அப்படின்னா தைரியமா சொல்லலாம், இவை ஒன்றும் என்னை போக சொல்லு. அல்லேலூயா. மகிமை. ஆமென். சோதனையை சகிப்பது மகிமை, பாடுகளை சகிப்பது மகிமை, தேவ கிருபையில் நிலைத்திருக்க தீர்மானிப்பது மகிமை. மகிமையுள்ள கூட்டத்துக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில குடும்பங்களால் என்னைக்கு காணாம போயிருக்கணும், இன்னைக்கு கர்த்தர் நடத்துவார், 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 நடத்துவார். அல்லேலூயா. மகிமை மக்களே, மகிமை, மகிமை, மகிமை. அப்படியே அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த நிலைமையில் நிலைத்திருங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்.